சிங்கமும் முயலும். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அது மிகவும் ஆணவம் கொண்டு அலைந்து திரிந்தது. தினமும் பல மிருகங்களை கொன்று தின்றது. அந்த காட்டில் வசித்த மான், பன்றி, எருமை, முயல் ஆகிய சாதுவான மிருகங்கள் ஒன்று கூடி சிங்கத்தை சந்திக்க சென்றன. அரசே, நீங்கள் கருணை இல்லாமல் மிருகங்களை கொல்கிறீர்கள். இப்படி செய்தால் நீங்கள் மரணத்துக்கு பிறகு இன்பம் அடைய மாட்டீர்கள். ஒரு பிறவியில் செய்த பாவம் 1000 பிறவியில் தொடர்ந்து வரும். தீய செயல்களை அறிவுடையோர் செய்ய மாட்டார்கள். அறிவுடைய நீங்கள் எங்கள் குலத்தை வதைத்து அழித்து விடாதீர்கள். நாங்களே தினமும் ஒவ்வொருவர் உங்களுக்கு இரையாக வருகிறோம் என்று முறையிட்டன. சரி, உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். ஆனால் ஒரு நாள் கூட என் உணவுக்கு பஞ்சம் வரக்கூடாது. அப்படி வந்தால் உங்கள் எல்லோரையும் அழித்து விடுவேன் என்றது சிங்கம். அதற்கு ஒப்புக்கொண்ட மிருகங்கள் போக வேண்டும் என்று வரிசைப்படுத்திய நாள் முறைப்படி முயல் சிங்கத்துக்கு உணவாக போகின்ற நாள் வந்தது. முயல் தனது மூளையால் சிந்திக்கத் தொடங்கியது. அந்த சிங்கத்தை எப்படி தீர்த்து கட்டுவது என்று திட்டம் தீட்டியது. சிங்கத்தின் பசி வேளையில் முயல் அங்கு போகாமல் காலதாமதமாக சென்றது. அதற்குள் சிங்கத்துக்கு கடுமையான கோபம் உண்டாகி, இன்று அந்த மிருக இனத்தையே அழித்து விடுகிறேன் என்று வெறி கொண்டு நின்றது. அப்போது அங்கு வந்த முயல் சிங்கத்தை வணங்கியது. சிங்கத்திற்கு ஆத்திரம் வந்தது. ஏ சிறு முயலே, உன்னை சாப்பிட்டு எனக்கு எப்படி பசி அடங்கப் போகிறது? சாப்பாட்டு வேளையில் வராமல் தாமதமாக வேற வந்திருக்கிறாய். அதனால் எனக்கு அதிக பசி ஏற்பட்டு உள்ளது. உன்னை முதலில் கொன்றுவிட்டு இந்த காட்டில் வாழும் மிருக இனத்தையே இன்று அழித்துவிடப் போகிறேன் என்று ஆவேசமாக கர்ஜித்தது. சிங்கராஜா, சினம் கொள்ளாதீர்கள். நான் சின்னஞ்சிறுவனாக இருப்பதால் என்னை கொண்டு தின்றால் உங்கள் பசி தீராது என்று எனக்கு தெரியும். என்னுடன் மேலும் 4 முயல்கள் அழைத்து கொண்டு வந்தேன். வழியில் வேறு ஒரு சிங்கம் எங்களை வழிமறித்து மிரட்டியது. நாங்கள் சிங்கராஜாக்கு குறித்த நேரத்தில் உணவாக போக வேண்டும் என்று கூறினேன். கேட்ட அந்த சிங்கம் வெறி கொண்டு உறுமியது. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. இந்த காட்டில் வாழ்கின்ற எல்லா மிருகங்களும் எனக்குத்தான் இரையாக வர வேண்டும். என்னை மீறி இந்த காட்டில் வேறொரு சிங்கராஜா இருக்கிறானா? அவனை என்னிடம் அழைத்து வா. சண்டை போட்டு யார் பலசாலி என்பதை பார்த்து விடுகிறோம் என்று கத்தியது. உங்கள் வீரத்தையும் பலத்தையும் அந்த சிங்கத்திடம் நான் எடுத்து சொல்லியும் உங்களை மதிக்காமல் பேசியது. எங்களையும் உங்களிடம் அனுப்ப மறுத்தது. எப்படியோ நாங்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த சிங்கத்திடமிருந்து விடுபட்டு ஓடத் தொடங்கினோம். எங்களையும் சிங்கம் துரத்தியது. என்னுடன் வந்த 4 முயல்களையும் கொன்று தின்றுவிட்டது. நான் மட்டும் எப்படியோ தப்பித்து ஓடி வந்து விட்டேன். வழியில் களைப்பாக இருந்ததால் மெதுவாக நடந்து வருகிறேன். அதனால்தான் தாமதமாகி விட்டது என்று தந்திரமாக முயல் கூறியது. அதை கேட்ட சிங்கம், முயல் நண்பனே, உன்னை நான் கொல்ல மாட்டேன். எனக்கு இன்று இரையாக போவது உன்னை வழிமறித்த அந்த சிங்கம்தான். எனக்கு இந்த காட்டில் ஒரு பகைவன் இருக்கிறான் என்பதை இப்போதுதான் அறிந்து கொண்டேன். பகைவனையும் நோயையும் ஆரம்பத்திலே அழித்துவிட வேண்டும். அதை வளரவிட்டால் நம்மை அழித்துவிடும். அந்த சிங்கத்தை எனக்கு காட்டு என்று படபடத்து நின்றது. சிங்கராஜா தன் பலத்தையும் எதிரின் பலத்தையும் எடை போட்டு பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு சண்டைக்கு போனால் நெருப்பில் விழுகின்ற விட்டில் பூச்சி போல் அழியும் நிலை ஏற்படும். அந்த சிங்கம் மிகவும் பலசாலி என்று பவ்யமாக கூறியது முயல். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? எந்த கோட்டைக்குள் இருந்தாலும் நான் அந்த சிங்கத்தை அழித்தே தீருவேன். என்னுடன் வா என்று அழைத்தது. சிங்கராஜாவே, உங்கள் பலம் அறியாமல் அந்த சிங்கம் விளையாட்டுத்தனமாக பேசுகிறது. வாருங்கள், அதை காட்டுகிறேன்.
என்று சிங்கத்தை அந்த முயல் அழைத்து சென்றது. சிங்கம் வீரநடை போட்டு அங்கும் இங்கும் பார்த்தபடி முயலின் பின்னால் வந்து கொண்டிருந்தது. எங்கே என் எதிரி, எங்கே என் எதிரி என்று துடிதுடித்து நின்றது சிங்கம். சிங்கராஜாவே, உங்கள் மனம் கொதிப்பு எனக்கு நன்றாக தெரிகிறது. உங்களை இப்படி கொதிப்படைய செய்த அந்த சிங்கம் இதோ இந்த கிணற்றுக்குள் தான் இருக்கிறது என்று அங்கே இருந்த ஒரு பாலம் கிணற்றை காட்டியது முயல். கோபம் கொண்ட சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அதன் நிழல் தண்ணீரில் தெரிந்தது. அதை பார்த்து தனது எதிரி என்று சீற்றம் கொண்டு கர்ஜித்தது. அந்த கர்ஜனை குரல் கிணற்றுக்குள் பயங்கர ஓசையுடன் எதிரொலித்தது. அட, யாரடா அது? இந்த கிணற்றுக்குள் எனக்கு தெரியாமல் மறைந்து வாழ்கிறாயா? என்னை விட பலசாலியா நீ? எனக்கு இரையாக வந்த முயலிடம் என்னை இழிவாக பேசுகிறாயா? உன் வாழ்வு இன்றோடு முடியப் போகிறது. உன்னை அடித்து கொன்று அங்கம் அங்கமாக தூக்கி எறிய போகிறேன் என்று கூறியபடி நிழலை பார்த்து பாய்ந்தது. கிணற்றுக்குள் பாய்ந்த சிங்கம் தண்ணீரில் விழுந்து தத்தளித்து திணறியது. சிங்கம் திக்கு முக்காடுவதை முயல் கிணற்றின் மேலிருந்து வேடிக்கை பார்த்தது. மிருகங்கள் எல்லாம் அநியாயமான சிங்கம் அழிந்தது என்று ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்தன. துள்ளி குதித்து நாட்டியமாடி பாட்டு பாடி கழித்தன. சிறு முயலை மற்ற மிருகங்கள் எல்லாம் பாராட்டின. அந்த மிருகமெல்லாம் காட்டில் அமைதியாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. தன் அறிவு பலத்தால் மற்ற மிருகங்களை காப்பாற்றியது சிறு முயல். உடல் வலிமையை விட மன வலிமை முக்கியம்.